India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். Happy birthday to you. 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 சாப்பிடு. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். இன்னைக்கு என் பர்த்டே. இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். எனக்கு சாப்பிட பிடிக்கல. மம்மி சாப்பிடுங்க. எவ்வளவு அன்பா உங்களுக்கு தரா? ப்ளீஸ் ஆண்டி. நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சுனிதி, wish you very happy birthday. Thank you. சுனிதி. Thank you அண்ணா. அப்பா. Thanks பா. சரிப்பா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். குட் நைட். ஹலோ மகாராணி, எங்க போறீங்க? பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுல. எங்க எல்லாரையும் 12 மணி வரைக்கும் கண்ணு முடிக்க வச்சுட்டல நீ. இப்ப இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போ, புரிஞ்சுதா? என்னாச்சு? தலை ரொம்ப சுத்துது. பரவாயில்ல, நான் உன்னோட எல்லா வலியவும் சரி பண்ணிடுறேன். இல்ல, நீ போ, பரவாயில்ல. சரி வா. எந்திரிங்க மேடம், இன்னைக்கு உங்க பர்த்டே. நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னாச்சு சுனிதி? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது தென்படுதா என்ன? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மருந்து சாப்பிட்டியா? மருந்துலாம் சாப்பிடல. என்ன சுனிதி, ஒரு நாள் நான் மருந்து கொடுக்கலனா உன்னால மருந்து கூட சாப்பிட முடியாதா? டாக்டர் என்ன சொன்னாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல.
நீ மட்டும் டிப்ரெஷனுக்கான மருந்து சரியா சாப்பிடலனா உன் உடம்பு என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. இந்த மருந்த மறக்காம சாப்பிடணும். புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, நான் உனக்கும் எனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். முதல்ல நான் ட்ரை பண்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணி பாரு. சரியா? விடு, என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. விடு சுனிதி, நீ போயிடு. இல்ல, என்ன விட்டுரு. சுனிதி, சுனிதி, டீனா, டீனா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன விட்டுடு. வேணாம். சுனிதி, சுனிதி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா? சுனிதி, என்னாச்சு? இவ வழக்கம் போல பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கா. இல்ல இல்ல மாமி, இங்க யாரோ இருக்காங்க. என்ன வந்து ஆனா டீனாவையும் உன்னையும் தவிர இந்த ரூம்ல வேற யாருமே இல்லையே. உன்னை யாரும் உள்ள லாக் பண்ணது? எனக்கு தெரியலையேப்பா. ஆமா டீனா, யாராவது உள்ள இருக்காங்களா? இல்ல, யாரும் இங்க யாருமே இல்லப்பா. பாத்தீங்களா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல. அட, இவதான் டீனாவை பாத்ரூம்ல வேணும்னே லாக் பண்ணிருப்பா. இந்த பைத்தியம் பண்றத பார்த்து எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்கா. இப்ப இவன் தெரிஞ்சா அப்பா அவன் தெரிஞ்சான்னு சொல்லிக்கிட்டே. மம்மி, போது நிறுத்துங்க. அவ எவ்வளவு பயப்படுறன்னு பாத்தீங்களா? ஐயோ மாலா, நீ என்ன பேசுற? அம்மா அப்பா இறந்த துக்கத்துல இருந்து இன்னும் அவ மீளவே இல்ல. அவளுக்கு அன்பு தேவை. உனக்கே அது புரியவே மாட்டேங்குது. துக்கமா? இவளுக்கா? அட, இவ பிறந்த அன்னைக்கு இவ அப்பா அம்மாவா முழுசா முழுங்கிட்டா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருக்காவது துக்கம் இருந்தா அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா இறந்த நாள்னு தெரிஞ்சு கூட கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா? மாலா போதும், ப்ளீஸ் பேசுறத நிறுத்து ப்ளீஸ். ஏன் வாய் அடைக்காதீங்க. அட, இந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க. நம்மளே ஒரு நாள் கண்டிப்பா பைத்தியம் ஆக்கிடுவா. நான் சொல்றது கேளுங்க. இவளை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடுங்க. இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க. இவளை அனுப்பணுமா? நீ மறந்துட்டியா? இந்த வீடு இவளோடது, உன்னோடது கிடையாது. பெருசா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? நீங்க ஏன் தான் ஏன் வாய் அடைக்கிறீங்கன்னு தெரியல. டீனா, இவளை கொஞ்சம் பாத்துக்கமா. மாலா, சாப்பிடுமா. இந்த உன்னோட டிஃபன். மாமி, நேத்து ராத்திரி சாப்பிட்டதையா சாப்பிடணும்? நீ என்ன பண்ற? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இவளுக்கு நேத்து செஞ்ச டிஃபனை கொடுக்குற? நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அட, யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் டிஃபன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலைக்கே போகாம வெட்டியா வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பத்தாததுக்கு இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு யாருமே உதவி பண்றது இல்ல. அவ கிடக்குறா, விடுமா. அவ ரொம்ப கோவக்காரி தான். ஆனா அவளுக்கு நல்ல மனசு இருக்கு. இத பாரு, அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ முதல்ல சாப்பிடு. சுனிதி, இன்னைக்கு ஆபீஸ் போய் ஆகணுமா? போய் தான் ஆகணும். மனசுக்கு அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் பேப்பர் இருக்கு, அது இன்னைக்கே அனுப்பணும். அப்படின்னா சரி, ரோஹித் உன்னை டிராப் பண்ணிடுவான். என்ன ரோஹித், டிராப் பண்ணிடு. என்ன
மாமா நான் தனியாவே போய்க்கிறேன். நீ எப்படி தனியா போவ? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, ரொம்ப டயர்டா இருப்ப. ரோஹித் இவளை டிராப் பண்ணிடு. சரிங்கப்பா. நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? விடு. வாய் ரொம்ப அதிகமாயிருச்சுல. இன்னைக்கு காலையில கூட கத்திக்கிட்டு இருந்த, காலங்காத்தாலும் மூட கெடுத்துட்டியே. என்னாச்சு? என் மேல கோவம் வருதா? கோவம் வருதா? என் மேல ஆசை போயிடுச்சா? சொல்லு, என் மேல ஆசை போயிடுச்சா? இந்த மாதிரி கேவலமா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ ஓவரா பேசின, நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன? மாமா கிட்ட சொல்லுவியா? அப்படியா? உனக்கு நான் ஒன்று காட்டுறேன் இரு. மாமா கிட்ட சொல்லுவல, இங்க பாரு. இதெல்லாம் என்ன? இதுல ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப கேவலமான ஆளு. உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். ஓவரா பேசாத என்ன? நல்லா புரிஞ்சதா? அப்புறம் இன்னைக்கு நைட்டு தயாராரு. நான் மூடுல இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ என் மூட கெடுத்தன்னு வச்சுக்கோ, சாகடிச்சிருவேன். சரியா? வா போலாம். உன்னை ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு போறேன். அட சுனிதி, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. சரிங்க பாரு, நானும் அம்மாவும் பர்ச்சேஸ்க்காக வெளியே போறோம். சரியா? நாங்க வந்துடுறோம். போலாம்பா. மாமா, சொல்லுமா. மாமா, அது என்ன? அப்படியா? வந்து உட்காரு. என்னாச்சுன்னு சொல்லு. மாமா, அது என்ன சொல்லு. மாமா, அந்த ரோஹித் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. உனக்கு நான் இருக்கேன். அழக்கூடாது. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க மாமா. நான் உங்களை தான் நம்புறேன். நீங்க தான் என்ன உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க. இதுப்பா, நீ என் தங்கச்சியோட பொண்ணு.
நான் உன்னோட மாமாம்மா. அதனால நீ என்னோட பொண்ணு மாதிரி தான். என்னது? என்னங்க உங்களை தான். சொல்லு. எனக்கு வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட பணம் தீந்துருச்சு. சுனிதி கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? எனக்கு கேட்க வெக்கமா இருக்கு. மாசம் மாசம் அவகிட்ட போய் கையேந்த வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க உங்க மொத்த சொத்தையும் ஊதாரித்தனமா குடிச்சு சூதாடி அடிச்சிட்டீங்க. இப்ப உங்களால நாங்க அவகிட்ட கையேந்து நின்னுட்டு இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? உங்க தங்கச்சி பணத்துல தான் நம்ம இப்ப உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. அதனால என்ன? இப்ப என் தங்கச்சி பணம் தானே. அதோட சுனிதி என் தங்கச்சியோட பொண்ணு. அவ எனக்கும் பொண்ணுதான். பொண்ணுகிட்ட பணம் வாங்குறதுல என்ன ப்ராப்ளம்? எதுப்பார், அவளுக்கே பணம் கொடுக்கறதுல ப்ராப்ளம் இல்லங்கிறப்ப உனக்கு வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ப்ராப்ளம் தான். நீங்க போய் முதல்ல ஒழுங்கா ஏதாவது வேலையை பாருங்க. இப்படி வேலை வெட்டி இல்லாம தண்டமா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அட உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கா? மாமி, நான் ஒன்னும் உங்களை வெளியாள் மாதிரி நினைக்கல. நான் எப்பவுமே உங்களை என்னோட அம்மா மாதிரி தான் பாக்குறேன். இந்தாங்க பணம். தயவு செஞ்சு என்னை வெளியாளா பார்க்காதீங்க. உங்க 2 பேரை விட்டா எனக்குன்னு இப்ப யார் இருக்காங்க? ப்ளீஸ் மாமி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நீ ஏன் பொண்ணு? உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை. என்னம்மா அது? பணத்தை இப்படி எல்லாம் தூக்கி வீசக்கூடாது. இது லக்ஷ்மிமா. எடு எடு. மம்மி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கூடிய சீக்கிரமே நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம். அப்படின்னா அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க கவலைப்படாம இருங்க, சரியா? இப்ப நீங்க போங்க. நிம்மதியா போ. அப்பா, மம்மி சொல்றது கரெக்ட் தானே? அவளுக்கு பைத்தியம் பிடிக்க மருந்தும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எஃபெக்ட் ரொம்ப ஸ்லோவால இருக்கு. ஸ்லோவா தானே இருக்கு. அது ஸ்லோவா தான் இருக்கணும். ஏன்னு புரியுதா? அப்பதான் பாக்குறவங்க எல்லாருக்கும் இவ அவளோட அம்மா அப்பா இறந்த துக்கம் தாங்காம கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாயிட்டான்னு தெரியும். நேச்சுரலி. ஆக்சுவலா அப்பா சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு செம்ம மூளைப்பா. டாக்டர்ஸ் கொடுத்த எல்லா மருந்தையும் மாத்திட்டீங்க. அவளுக்கு டிப்ரெஷன் மருந்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவளோட டிப்ரெஷன் குறையறதுக்கு பதிலா அவளோட பைத்தியக்காரத்தனம் நாளுக்கு நாளா அதிகமாயிட்டு இருக்கு. எப்படி என்னோட பிளான்? பவன், 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 ஒரு நிமிஷம் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் ப்ளீஸ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இங்கே வந்துட்டியா? உனக்கும் எனக்கு நடுவுல எந்த உறவும் இல்ல. பவன், பவன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா என்னால உன்னை மறக்கவே முடியல. மறந்துதான் ஆகணும். உன் லைஃப்ல இனிமே நான் இருக்க கொஞ்சம் கூட விரும்பல. உன்னோட பைத்தியக்காரத்தனம் நம்ம 2 பேருக்குமே ஆபத்து தான். நான் எப்ப என்ன செய்யறேன்னு எனக்கே கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட மனநிலைமை என்னோட உயிருக்கே ஆபத்து வந்துரும் தோணுது. நீ ஒரேடியா செத்து தொலை. நான் ஒரு பைத்தியக்காரியோட என் வாழ்க்கையை வாழ விரும்பல. புரிஞ்சுதா? தள்ளி போ. பவன், பவன், ப்ளீஸ் பவன், நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளு ப்ளீஸ். பவன், 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 ப்ளீஸ் சொல்றத கேளு. உன் காதலன் போயிட்டான். அப்புறம் என்னை தவிர உனக்கு யாருமே கிடையாது. புரிஞ்சதா? உன் ஆசையை நான் நிறைவேற்றுற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. என்ன சொல்ற? நீ நடிக்கிறத முதல்ல நிறுத்து. சரி வா வா. எப்பவும் பவுன் பவுன் சொல்லிட்டு இருக்கல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம் ப்ளீஸ், இப்படிலாம் செய்யாத ப்ளீஸ், என்ன விட்டுரு.
என்னை விட்டு என்னை விட்டு போயிடு, இங்க இருந்து போயிடு, விடு, போயிடு, இங்க இருந்து போயிடு, போயிடு, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சுமா? மாமா அங்க இருக்கா. ஒண்ணுல ஒண்ணு. ரோஹித் பார்ப்பா. அந்த ரூம்ல தான் இருக்கா. உள்ள யாரும் இல்ல. யாரு? பாத்தியா, யாரும் இல்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே இவள பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. மருந்தெல்லாம் எதுவும் வேலை செய்யல. அங்க போனாதான் இவளுக்கு சரியாகும். நீ வாய் மூடிட்டு இருக்கியா? சும்மா உளறிக்கிட்ட. உனக்கு ஒன்றும் ஆகலம்மா, சரியா? கவலைப்படாம இரு, நான் இருக்கேன்ல. கவலைப்படாத. இல்ல இல்ல, என்ன விட்டு. இல்ல இல்ல, என்கிட்ட வராது. இல்ல வராது, போயிடு. டீனா, சீக்கிரம் வா. ஹலோ ஹலோ டீனா, சீக்கிரம் என் ரூமுக்கு வா. உடனே உடனே மேல வா. சுனிதி, டீனா டீனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எனக்கு எல்லா இடத்துலயும் ரோஹித் தான் தெரியறான். ரோஹித் என்னோட மனநிலைமையை சாதகமா பயன்படுத்துறான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்து. நீ என்ன சொல்ற? நான் இந்த விஷயத்தை மாமா கிட்ட கூட சொன்னேன். ஆனா அவர் எதுவுமே செய்யல. நம்ம நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ரோஹித்துக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாம். புரிஞ்சுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல உனக்கு யார் துணையா இருக்காங்களோ இல்லையோ, நான் உன் கூட எப்பவுமே துணையா இருப்பேன். ஆ? இங்க பாரு, கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. எனக்கு உதவி செய்யறதுக்கு தேங்க்ஸ் டீனா. நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். எங்கம்மா போற என் செல்ல குட்டி? யாரா நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என் கையை விடு. அட திமிராத. நீ ஏன் துள்ளுற? அவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஏய், தைரியம் இருந்தா என்கிட்ட பேசு. அடங்கடி, சொன்னா கேட்க மாட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். எங்கடி வர நிலா? இங்க வாடி பண்ணி பாரு. போலீஸ்க்கு போலாம். விடு. விடு. கையை விடு. விடுடா கையை. ஏய், கத்தாதடி. சுனிதி, என்னாச்சு? எங்கடா ஓடுறீங்க? சுனிதி, உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா டீனா, சுனிதி இப்போ எப்படிமா இருக்கா? அப்பா அவ உள்ள இருக்கா. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வழியில 2 பசங்க எங்களை கிண்டல் பண்ணாங்க. நாங்க அவங்களை எதிர்த்து போராடணும். ஆனா அவங்கள ஒருத்தன் சுனிதிய கத்தியால குத்திட்டான். எனக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியலப்பா. டாக்டர் சார், இப்ப சுனிதி எப்படி இருக்கா?
இதை பாருங்க, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க நல்லாவே இருக்காங்க. ஈவினிங் நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அம்மா சுனிதி, எப்படிமா இருக்க? யாரா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். டீனா, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும். முதல்ல இவளை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இது பாருப்பா, டீனா சொல்றதுதான் கரெக்ட். இவளுக்கு உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாம்மா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன? சுனிதிக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். இந்த அபசகுணத்தை போக்குறதுக்காக போயிட்டு வரேன். டீனா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வா போலாம். பவன், சொல்லு சுனிதி. உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். வா டீனா. சுனிதி, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ. என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. டீனா, டீனா, அவங்க இங்கே வந்துட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே? இப்ப வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஒருவேளை நீ போலீஸ் ஸ்டேஷன் போன, இவ உசுரோட இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யார் பேசுறது? இங்க பாரு, சுனிதி எதுவும் பண்ணிடாத. என்னாச்சு டீனா? சுனிதிய கத்தியால குத்துன அந்த 2 பசங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாம இப்ப போலீஸ் கிட்ட போனோம்னா அவங்க சுனிதிய கொன்னுடுவாங்களாம். சரி, அப்ப திரும்பி போயிடலாம். சரியா? சீக்கிரம் போ. டீனா, அவங்க என்ன கொன்னுடுவாங்க. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாச்சும் காப்பாத்து டீனா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டீனா, காப்பாத்து. சரி சரி விடு, முதல்ல உட்காரு. உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. சரியா? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாங்க வந்துட்டோம் பாத்தியா? அழாத அழாத அழாத. இவளை கத்தியால குத்துனது ரைட் சைடுல தானே? இவ லெஃப்ட் சைடு பிடிச்சி அழுகுறா. சுனிதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். இனிமே இங்க யாரும் வரமாட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அழாத அழாத, படு.
நீ எங்க இருக்க? ஆ, ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்ட? ஆ சரி சரி, டோர் பெல் அடிக்காத, நான் கதவு கிட்ட தான் இருக்கேன். சீக்கிரம் வா. சாரி சார். எதுவும் பேசாத. உள்ள போலாம். டேய், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா அது வந்து நான் உள்ளே எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சரியா இருக்கு. ஹலோ, கொஞ்சம் நெல்லு. ம் இந்தாங்க. ம் நில்லு. பார்த்து மெதுவா. ஏன் சொல்றேன்னா, என் அத்தை பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மெதுவா. என் பங்கு கொடுங்க. இது ரொம்ப நல்ல காரியம்ப்பா. இத முன்னாடியே நம்ம செஞ்சிருக்கலாம். இது பார் ரோஹித், ஒரு மரம் சமயம் வரும்போது தான் பழம் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது நம்ம நல்லதுக்கு தான். இது பார், நம்ம வேலையும் முடிஞ்சுது. சுனித்தியும் நம்ம நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஆ, சரியா சொன்னீங்கப்பா. அவ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். ஆகாதா பின்ன? அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இறந்து போன என் தங்கச்சியோட இந்த வீடு, பணம், சொத்து எல்லாம் நமக்கு தானே வந்து சேரும். அப்புறம் சுனித்தியும் நேரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. இந்த வீட்ல என்ன நடக்குது? நான் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். சுனிதிங்க பாரு, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நடந்துக்கிட்டேன். இல்ல மாமி, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கதாம்மா நான் வந்தேன். இப்ப கூட என்னோட வயிறு ரொம்ப வலிக்குது. மாமி, இவ விஷயத்துல எனக்கு எல்லாமே தப்பா படுது. சுனித்தியை கத்தியால குத்துனது ரைட் சைடுல தான். ஆனா இவ என்னன்னா லெஃப்ட் சைடுல வலிக்குதுங்கிறா. நம்ம வேலையும் முடிஞ்சது. சுனித்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் சந்தேகமே வரல. நாம இப்போ உடனே டாக்டர் கிட்ட போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சார், அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? எதுவும் சரியில்லைங்க. சுனிதியோட ஒரு கிட்னியை காணும். அதுவும் சமீபத்தில் எடுத்த மாதிரி தான் இருக்கு.
அதோட அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க மூளை பலவீனமாயிட்டிருக்கு. என்னைக்காவது அவங்க பிஹேவியரில் நீங்கள் அப்நார்மலாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது திடீர்னு எமோஷன் ஆகிறது, கத்துறது, கதறது, இல்லைன்னா வித்தியாசமாக கற்பனை பண்ணுறது, எனிதிங் லைக் தட்? ஆமாம் டாக்டர், இந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கு. அப்படின்னா யாரோ அவங்கள வேணும்னே பைத்தியமாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட இதை விட மோசமான விஷயம் இன்னொன்று இருக்கு. என்னாச்சு டாக்டர்? சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். சுனிதியை யாரோ பல முறை ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இவளுக்கு எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளையா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவங்களா நான் பெத்த பிள்ளைங்களா? கேவலமா இருக்கு. ஒரு அப்பாவி பொண்ணோட கிட்னியை வித்து அவ மானத்தை வியாபாரம் பேசி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் சுனிதியை கை விட்டுட்டேன். நான் அதை பண்ணாம இருந்திருந்தா அவளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்காது. இனிமே அவளுக்கு அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இனிமே நான் சுனிதிக்கு தான் துணையா இருக்க போறேன். அம்மா, இனிமே நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே செய்யணும். மாமி, நான் குணமாயிடுவேன்ல? ஏமா இப்படி பேசுற? நீ கண்டிப்பா குணமாயிடுவ. மாமி, எனக்கு எனக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் காயம் கொஞ்சம் ஆழமா இருக்கு, அதான். உனக்கு வேற எதுவும் இல்ல. நீங்க ப்ளீஸ் எப்பவும் என் கூடயே இருங்க. என் பக்கத்துலயே இருங்க. நீங்க இருக்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நீயும் என் பொண்ணுதான். என்ன மன்னிச்சிடுமா. இன்னை வரைக்கும் நான் உன்னை தப்பா திட்டிட்டேன். நான் பண்ண இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. மாமி, எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதை சொல்லணும்னு நினைச்சாலும் எல்லாத்தையுமே சொல்லு. நான் உனக்கு இருக்கேன் மத்தோனையா. மாமி, ரோஹித் என்ன அழாத. அப்பா, புது கஸ்டமர் கிடைச்சாங்களாப்பா? கிடைச்சிட்டான்ப்பா. பெரிய பணக்காரன். எக்ஸ்ட்ரா தரவும் தயாரா இருக்கான். இது பாரு, அந்த பொண்ணை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்க. புரிஞ்சுதா? அவன் நம்மளோட ஏடிஎம்ப்பா. கரெக்டு தான்ப்பா. நீங்கள் அம்மாவை நைட்டு எந்திரிச்சிடாம மட்டும் பார்த்துக்குங்க. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ராத்திரி எப்போ வரும்னு இருக்கு. என்ன சார் இது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாங்க அப்பா. எதிரில் இருக்கிற ரூம் தான். எஸ் சார். நீ போ. இரு சார். ஓ, இந்தாங்க. வரேன் சார். மலா, என்ன இதெல்லாம்? வீட்டுக்கு போலீஸ் வர வச்சிருக்க? வாய மூடுங்க. போதும் நீங்க பண்ண அக்கிரமம். அம்மா, பவன் உங்ககிட்ட. சீ, எனக்கு நினைச்ச அருவருப்பா இருக்கு. நீங்க புருஷன்னு இவங்க என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு. அட,
நீங்கள மிருகத்தை விட ரொம்ப மோசமானவங்க. மனுஷங்கன்னு சொல்ல லாய்க்கு இல்லாதவங்க. யாராவது சொந்த தங்கச்சி பொண்ணையே வியாபாரம் பேசுவாங்களா? நாளைக்கு உன் பொண்ணை வச்சு கூட வியாபாரம் பேசுவ. மாலா வாய மூடு. நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க? 2 பேரை ரவுடிங் மாதிரி வர வச்சு சுனிதியை தாக்கி அவ கிட்னி எடுத்திருக்கீங்கல்ல? அது யாருக்கும் தெரியாம போயிடுமா என்ன? அம்மா, உன்னோட கேவலமான வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க. இன்னில இருந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், சுனிதி மட்டும்தான். நீங்க உருப்படியா ஒரு வேலையை தேடிக்கணும்னு தான் நான் உங்களை திட்டிட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக அந்த பொண்ணையே வியாபாரம் பேசுவீங்கன்னு நினைக்கல. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரையும் முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அட அம்மா, என்ன பண்றீங்க? அம்மா, வாயா வாயா மம்மி, வாயா, மம்மி, போ போ. ஏய், நீ மாலா. வா வா வா, போங்க போங்க.